முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக 4வது நாளாக மக்கள் கூட்டம் அலைமோதும் நிலையில் தம்பதி இருவர் காலையில் திருமணம் முடித்துக் கொண்டு ஆசி பெறுவதற்காக ஜெயலலிதா நினைவிடத்திற்கு வந்தனர். உடல்நலக் குறைவால் உயிரிழந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல் சென்னை மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. அவரது நினைவிடத்தில் தமிழக மக்கள் மட்டுமின்றி ஆந்திரா, கேரளா, கர்நாடகம் உள்ளிட்ட வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாட்டினரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அதிமுக தொண்டர்கள் சிலர் முட்டையடித்தும் தங்களது துக்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். இதனால் 4வது நாளாக இன்றும் அவரது நினைவிடத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. ஜெயலலிதா நினைவிடத்தை காண வரும் அவர்களுக்கு அதிமுக சார்பில் குடிநீர் மற்றும் உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த மேவலூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திக், ஸ்னேகா ஆகியோர் காலையில் தங்களது திருமணத்தை முடித்துக் கொண்டு ஆசி பெறுவதற்காக ஜெயலலிதா நினைவிடம் வந்தனர். திருமண உதவித்தொகை உள்ளிட்ட ஏழை எளிய மக்களுக்கு பல பயனுள்ள திட்டங்களை கொண்டு வந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவால் தவித்து வருவதாக கூறும் இந்த தம்பதி அவரது நினைவிடத்தில் ஆசி பெற்று சென்றனர். இன்னைக்கு மேரேஜ் ஆயிருக்கு. இன்னைக்கு அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். ஆனால் அம்மா இல்லாதது பெரும் கஷ்டம்தான். ஆனால் அம்மா சமாதிக்கு ஆசீர்வாதம் வாங்குறது அம்மா இருக்கிறது போல எங்களுக்கு தோணுது. அம்மா கிட்ட ஆசீர்வாதம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா ஜெயிலுக்கு போயிட்டு விடுதலை ஆகணும்னு சொல்லிட்டு ஏக நடத்தல சொல்ல எங்கள் அப்பா ஆட்டோவில் இறந்துட்டாரு. அதுமாதிரி எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் கட்சியும் நான் பிறந்ததுலேருந்து எனக்கு புத்தி தெரியும். நான் இந்த கட்சியில் தான் இருக்கிறேன். அம்மா ரொம்ப விசுவாசி. அம்மா கிட்ட அவங்க இருந்தால் உயிரோடு சொல்ல ஆசீர்வாதம். அவங்க இறந்துட்டாங்க. அவங்க சமாதியில் இப்போ ஆசீர்வாதம் வாங்கி போகிறேன். இப்போ அம்மா